ப்ரொஃபஸர் கேட்பார், உடனே ஜென் மாஸ்டர் ஃபஸ்ட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பு 2 கப்பு வச்சு டீ ஊற்றுவார். கப்பு நிறைஞ்சிடும், அப்பயும் ஊற்றிக்கிட்டே இருப்பார், இன்னும் ஊற்றிக்கிட்டே இருப்பார், நிறைஞ்சு வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அவர் கற்றுவார், உங்கள்கிட்ட ஞானம் பற்றி கேட்டு டீ குடிக்கலாம், நீங்கள் கப்பு நிறைஞ்சு வளைஞ்சு கீழே போய்கிட்டே இருக்குது அப்படின்னோன்னு. அப்போ தான் சொல்லுவார், நீ ஃபஸ்ட்டு எம்டியாவா, அப்போ தான் நான் ஏதாச்சும் ஊற்ற முடியும். நீ ஃபுல்லாக ஃபுல் கப்பாக வந்தீங்கன்னா நான் அதில் கொடுக்குறக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிய வைப்பார். அது மாதிரி அவ்வளோதையும் படிச்சுட்டு இங்கே வரப்போ எம்டியாக தான் வரணும். வந்தால் ஏதாவது கப்பில் கிடைக்கும், இல்லைன்னா முழுமையான கப்பை எல்லாம் திரும்ப போயிட வேண்டியதான். சூப்பர். இருந்தாலும் இன்னும் ஒரு 2 நிமிடம் இருக்குது. இந்த 2 நிமிடம் முடியறதுக்காக, வீடியோ முடியறதுக்காக இன்னும் ஏதாவது பேசுங்க. எளிமையாக இருக்கிறது தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக கிடைச்சதுனால, இப்போ டெல்லியிலலாம் மாசுபட்டதுனால ஆக்சிஜனுக்காக சிலிண்டர் தேடிட்டு இருக்காங்க. கொரோனா காலத்தில் தான் தேடணும். இப்போ ரெகுலர் லைஃப்லேயே ஆக்சிஜன் சிலிண்டர் தேடிட்டு போகிற மாதிரி. அதனால் நம்மளுக்கெல்லாம் இயற்கையாக எளிமையாக ஒரு விஷயம் கிடைச்சாவே அதை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அப்போ எது எளிமையாக இருக்கோ அது ரொம்ப புனிதமானதாகவும் இருக்குது. நம்மளுக்கு காற்று, தண்ணி, இந்த வெறுமனே சூரிய வெளிச்சம்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது. அவ்வளோ எனர்ஜி அதிலேருந்து வருது. அப்போ எளிமையாக இருக்கிறதுனாலேயே நம்ம இழந்துடுறோம். அப்போ நம்ம எளிமையாக இருந்தோம்னா இயற்கையோடு இருக்கலாம், அதை புரிஞ்சுட்டு அது கூட வாழலாம். இயற்கை நம்ம வேறு இல்லைன்றதை புரிதல் ஞானம். இன்னும் 1 நிமிடம் மிச்சம் இருக்குது. சும்மா இருந்த